पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். விசுவா வசு புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு. இந்த புத்தாண்டு எல்லோருக்கும் ஒரு அமோகமாக சிறப்பாக போக வேண்டும் என இறைவனை வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டில் முக்கிய கிரக மாறுதல்கள் அதை பற்றி பார்க்கும் பொழுது சித்திரை 13 அதாவது 26/4/2025 ராகு கும்பராசிக்கு மாறுதல், கேது சிம்ம ராசிக்கு மாறுதல். சித்திரை 28 அதாவது 11/5/2025 குரு பகவான் மிதுன ராசிக்கு மாறுதல். ஆனி மாதம் 18/2/7/2025 சனி பகவான் வக்ரகதி ஆரம்பம். மாசி 22/6/3/2026 சனி பகவான் கும்பராசியை விட்டு மீனராசிக்கு மாறுதல். இவ்வாறு கிரகநிலைகள் செயல்படுது. 2025 தமிழ் புத்தாண்டு ரிஷபராசி அன்பர்களே, அதை பற்றி பார்க்கும் பொழுது நட்பிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் உங்களுக்கு விசுவாவசு வருடம் நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறும் ஆண்டாக அமையப்போகுது. வருட தொடக்கத்திலேயே வளர்ச்சிக்கான அறிகுறி தென்படா. காரணம், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் குருவின் வீட்டில் பரிவர்த்தனை பெற்று சஞ்சரிக்கிறது தான். 10ல் சஞ்சரிக்கும் சனி பகவான் பல வழிகளிலும் வருமானம் வரும் வழியை காட்டுவார். தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் ஏற்படும். அடுத்தது ராகு கேது பெயர்ச்சி. அதை பற்றி பார்க்கும் பொழுது இதுவரை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு இப்பொழுது தொழில் ஸ்தானத்திற்கு வருகிறார். பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரித்த வந்த கேது சுகஸ்தானத்திற்கு வருகிறார். இந்த நிகழ்வு 26/4/2025 அன்று நிகழுது. 10ல் வரும் ராகுவால் தொழில் வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் நீடிக்கும். உயர் அதிகாரிகளால் நன்மையும் ஏற்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். பெற்றோரின் உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் அடிக்கடி உடல்நல குறைபாடும் மருத்துவ செலவும் ஏற்படும். நீண்ட தூர பயணம் செல்ல நினைக்கிறவங்க யோசித்து செல்வது நல்லது. பெற்றோரின் உடல்நலனில் கவனம் தேவை. வீடு கட்டும் முயற்சியில் தடை ஏற்பட்டு அகலும். உங்கள் சுய சாதகத்தில் ராகு கேதுக்கள் இருக்கும் இடமும் சாரா பலமும் பார்த்து அதற்குரிய அனுகூலமான ஆலயங்களை தேர்ந்தெடுத்து யோக பலம் பெற்ற நாளில் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. குரு சனி வக்கரம். அதை பற்றி பார்க்கும் பொழுது 18/11/2025 முதல் 17/3/2026 வரை கடகராசியிலும் மிதுன ராசியிலும் குரு பகவான் வக்கரம் பெறுகிறார். இந்த வக்கர காலம் உங்களுக்கு பொற்காலமாக அமைய, உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகைக்கிறங்கிறதுனால குரு வக்கரம் பெறும்பொழுதெல்லாம் நன்மையை செய்யா. தொழிலில் வெற்றி நடைபோடா. கேட்ட இடத்தில் தொகை கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களை வாங்கி மகிழ்வீங்க. பொருளாதார நிலை உயர. திருமணம் கைகூட. வேலைக்கு விண்ணப்பித்தவங்களின் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். 2/7/2025 முதல் 17/11/2025 வரை கும்பராசியில் சனி வகரம் பெறுகிறார். இந்த காலகட்டத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. குறுக்கீடு சக்திகளால் நெருக்கடியான நிலை அதிகரிக்கும். எதிலும் அகலக்கால் வைக்க வேணாம். தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகுவதற்கான சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க.
பெற்றோரின் உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும். பணத்தட்டுப்பாடு அகல எதையும் யோசித்து செய்கிறது நல்லது. அடுத்தது பெண்களுக்கான பலன்கள். இந்த புத்தாண்டு வெற்றிகரமாக ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகுது. தொட்டது தொடங்க போகுது. தம்பதிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். இருவரும் ஒரே இடத்தில் பணிபுரிய வாய்ப்பு கைகூடி வரும். பிள்ளைகளின் திருமண பேச்சுகள் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. தாய் வழியில் ஆதரவு கிடைக்கும். ஆயினும் பெற்றோர் உடல்நலனில் கவனம் செலுத்துவது நல்லது. புனித பயணங்கள் அதிகரிக்கும். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது நல்லது. பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவோ கடல் தாண்டி சென்று பணிபுரிவது சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சியெல்லாம் உங்களுக்கு கைகூட போகுது. சனியின் வக்கர காலத்துக்குள் சஞ்சலங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். அடுத்தபடியாக குரு பெயர்ச்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சித்திரை 28ஆம் தேதி 11/5/2025 அன்று குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி போகிறாரு. அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 6, 8, 10 ஆகிய இடங்களை பார்க்குறாரு. எனவே அந்த இடங்கள் புனிதமடையுது. பகையானவர்கள் நட்பாக மாறுவாங்க. பாதியில் நின்ற பணி மீதியும் தொடரும். ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து போற்றும் வாழ்க்கையை அமைத்து கொடுப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் மூலம் சலுகைகள் கிடைக்கும். உங்கள் செயல்பாடுகளை கண்டு பாராட்டுவாங்க. படிப்புக்கேற்ற வேலை அமையும். தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும். இடமாற்றம் வீடு மாற்றம் இனிமை தரும் விதமாக அமையும். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி பெறுவீங்க. திடீர் வரவு வந்தாலும் செலவுகளும் ஏற்படும். கணவன் மனைவி தனித்தனியான இடத்தில் வேலை பார்க்கும் சூழ்நிலை உருவாகலாம். தொழில் ஸ்தானம் புனிதமடையுது. எனவே தொட்டது தொடங்கும். தொழில் வெற்றி நடைபோடும். புதிய ஒப்பந்தங்கள் படிப்படியாக வரலாம். எனவே அதில் நீடிப்பதா அல்லது விலகுவதா என்ற மனக்குழப்பமும் ஏற்படலாம். அடுத்தது கடகம் குரு சஞ்சாரம், அதை பற்றி பார்க்க போகிறோம். புரட்டாசி 22ஆம் தேதி 8/10/2025 அன்று குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரமாக போகிறாரு. அப்பொழுது அதன் பார்வை பலத்தால் கல்யாண முயற்சிகள் கைகூட, சுப செலவு அதிகரிக்கும். 3ஆம் நபரால் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம்லாம் அகலப்போகுது. பாகப்பிரிவினை வெற்றிகரமாக முடியும். உங்கள் வேலைகளில் குறை கூறிய மேலதிகாரிகள் இப்பொழுது பாராட்டுவாங்க. உச்சம் பெற்ற குருவின் பார்வை நன்மை தரும் என்கிறதுனால சகோதர ஒற்றுமை பலப்படும். பிறரை சார்ந்து இருந்தவருங்க தனித்தனியாக இயங்க முற்படுவாங்க. இந்த காலகட்டத்தில் சக்தி வாய்ந்த குரு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்தது சனி பயிற்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மாசி 22ஆம் தேதி 6/3/2026 அன்று சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு போகிறாரு. சனி சஞ்சரிக்கும் இடம் லாபஸ்தானம் என்கிறதுனால பொருளாதாரத்தில் மிகுந்த நன்மை ஏற்படும். பணம் பல வழிகளிலும் பையை நிரப்போம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத ஊதிய உயர்வு கிடைச்சாலும் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் ஏதாவது செய்யலாமா என்ற சிந்தனை அதிகரிக்கும். சனியின் பார்வை உங்கள் ராசி மற்றும் 5, 8 ஆகிய இடங்களில் பதியுது. எனவே ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சிறு அச்சுறுத்தல் தோன்றும் பொழுதே மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. மேலும் பிள்ளைகள் வழியில் சில நல்ல காரியங்கள் நடைபெறும். சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். அஸ்தமஸ்தானத்தில் சனி பார்க்கறதுனால தொழில் கூட்டாளிகளிடம் கவனமாக இருங்க. பிறரிடம் எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். சனிக்கிழமை விரதமும் சிறப்பு வழிபாடும் நல்லது. வளர்ச்சி தரும் வழிபாடு, அதை பற்றி பார்க்கும் பொழுது இல்லத்து பூஜை அறையில் அபிராமி அம்மன் படம் வைத்து அந்தாதி பாடி வழிபடுறது நல்லது. சிறப்பு வழிபாடாக சென்னை வில்லிவாக்கம் அருகில் உள்ள வட திருக்கடையூருக்கு யோகபலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வந்தால் காரியங்களில்